ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஆல். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்சியில் 10th மேத்ஸ், அதாவது எஸ்எஸ் 4.3 தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ 9th சம் பார்த்தாச்சு, 9th சம் பார்க்கலாம். 2 வாட்டர் டேப்ஸ் டுகெதர் கேன் ஃபில் எ டேங்க் இன் 9 3/8 ஹவர்ஸ். அதாவது 2 வாட்டர் டேப் இருக்கா, அதில் ஒன்று வந்து லார்ஜர் வச்சுக்கோங்க, இன்னொன்று ஸ்மாலர்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த ரெண்டு சேர்ந்து ஃபில் பண்ணக்கூடிய ஹவர்ஸ் வந்து எவ்வளோனா 9 3/8 ஹவர்ஸ். த டேப் ஆஃப் லார்ஜர் டயமீட்டர் டேக்ஸ் 10 ஹவர்ஸ் லெஸ் தென் எ ஸ்மாலர் ஒன் டு ஃபில் த டேங்க் செப்பரேட்லி. தனித்தனியாக அந்த டேங்க்கை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு, லார்ஜர் ஸ்மாலர் சேர்ந்து ஃபில் பண்ணுறதுக்கு ஓட டயமீட்டர் வந்து 10 ஹவர்ஸ் லெஸ் தென் எ ஸ்மாலர் ஒன்று. ஓகேங்களா? இப்போது ஃபைண்ட் த டைம் இன் விச் ஈச் டேப் கேன் செப்பரேட்லி ஃபில் த டேங்க். அதாவது ஒன்றும் தனித்தனியாக அந்த டேங்க்கை ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படிங்கிறத நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். லெட் த டைம் டேக்கன் பை த ஸ்மாலர் பைப் டு ஃபில் த டேங்க் பை எக்ஸ் ஹவர். A part of the tank filled by smaller pipe in 1 hour 1 by x. சரிங்களா? நமக்கு தெரியாது இல்லையா? அப்போ filled by larger pipe 1 by x minus 10. அதான் takes 10 hours less than a smaller. ஓகேவா? இப்போ கொஸ்டின் படி பார்க்கலாம். பாருங்க, 1 by x plus 1 by x minus 10 equal to 9 3/8. ஓகேங்களா? பாருங்கள், இப்போ இது வந்து என்ன அப்படின்னா, இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்கா, அதனால் இது வந்து சால்வ் பண்ணி 9 8 72, 72 + 3 75/8. ஓகேங்களா? இது வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். x minus 10 plus x by x into x minus 10 equal to 75/8. இப்போ இதில் பாருங்கள், 2x x plus x 2 x minus 10 by x into x minus 10 equal to 75/8. இது அப்படியே ரெசிப்ரோக்கலில் இதை மட்டும் எழுதியிருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து இதை வந்து சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால் இதை வந்து எழுதியிருக்கோம், அந்த மாதிரி ஃபார்மேஷனில் கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 75 into 2x minus 10 equal to 8x square minus 80x. அப்போ இது உள்ள மல்டிபிள் பண்ணால் 150x minus 150 equal to 8x square minus 80x. இதை நான் சால்வ் பண்ணி ஒன் சைடாக டேரெக்டாக எழுதியிருக்கேன். நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதிக்கோங்க. ஓகேவா? 8x square minus 230x plus 150 equal to 0. அப்போ 230 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன்னா 200x minus 30x plus 150 equal to 0. இப்போ 8x காமன் எடுத்தால் x minus 25, 30 காமன் எடுத்தால் x minus 25. இப்போ x minus 25 காமன் எடுத்தால் ரிமைனிங் டைம்ஸ் 8x minus 30 equal to 0. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து x ரெண்டு வேல்யூ கிடைக்குதா, x equal to 25 ஒரு வேல்யூ கிடைக்கும், x equal to 30/8 ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுதான் கேஸ், ரெண்டு கேஸ் இதில் வந்து நம்ம அப்ளை பண்ணி எது வந்து வேல்யூ கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? கேஸ் 1ல் வந்து பார்த்திங்கன்னா x equal to 30/8 இருந்தால் என்ன வேல்யூ நமக்கு இருக்கும், லார்ஜர் ஸ்மாலர் பைப் இருக்கும். 25 இருந்தால் என்ன வேல்யூ இருக்கும், எது ரிஜெக்ட் ஆகுது, எந்த வேல்யூ நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கும். ஓகேவா? கேஸ் பாருங்கள், கேஸ் 1ல் 30/8 எடுத்தால் 3.75 ஹவர்ஸ் வரும் ஸ்மாலர் பைப். ஓகேவா? அப்படி 3.75 ஹவர்ஸாக இருந்துச்சுன்னா லார்ஜர் பைப் என்னவாகிடும் அப்படின்னா நெகட்டிவ் ஆகிடும். அதனால் இது வந்து பாசிபிள் கிடையாது. அதனால் இந்த கேஸ் ரிஜெக்ட் ஆகிடும். 25 எடுத்தீங்க அப்படின்னா அந்த டைம் டேக்கனோட லார்ஜர் பைப் என்னது 15 ஹவர். அதான் அந்த இதில் அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? டைம் டேக்கன் பை லார்ஜர் பைப்போட வேல்யூ வந்து 15 ஹவர். இவ்வளோதாங்க. ஓகேவா? ரொம்ப சிம்பிள், ஈஸி தான். இதேமாரி ஒரு 2 ப்ராப்ளம் இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் எஸ்எஸ் 4.3 உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த சம் 10 சம் பார்க்கலாம். தேங்க்யூ.